ஓகே. இப்ப வந்து ரொம்ப நாளா வந்து இந்த யுஎஸ் ஸ்டாக்ஸ பத்தி நான் போட்டுருவேன், வீடியோலாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது நல்லா வியாக்கியானம்லாம் பேசினேன். பட் ஆனா வீடியோவே போடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஐ எம் சோ சாரி. இன்னும் கொஞ்சம் அதை கிளீனா பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஃபைன். இப்ப இந்த யுஎஸ் ஸ்டாக்ஸ் இந்த யுஎஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியமா வந்து இன்னொரு வார்த்தையும் கூட வரும், விச் இஸ் கால் கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். வாட் இஸ் திஸ் கிஃப்ட் சிட்டி அப்படின்னா, ம், நான் அதை ரொம்ப சிம்பிள் லேமேன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில சிப்கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இதுவும் வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஓகே, அவங்களுக்கு ரிபேட் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சது தான் விச் இஸ் கிஃப்ட் சிட்டி, அப்படி வச்சுக்கோங்க மைண்ட்ல. அண்ட் இந்தியால இருந்து பணம் வெளியில போகுது அப்படின்னா கிஃப்ட் சிட்டி வழியா தான் போகணும். அதே மாதிரி பணம் வெளியிருந்து உள்ள வரும்போதும் கிஃப்ட் சிட்டி வழியா தான் உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொண்டு வராங்க. ஓகே, இது அகமதாபாத்ல இருக்கு. ஸோ இந்த இந்த ரெகுலேட்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமா, ஆஸ் அயோனியன் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டா எஸ் பண்ணிட்டோம். ஓகே, என்னவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு அட்வைசரா தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நம்ம புரோக்கரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா புரோக்கிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அக்ராஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அண்ட் டே ஒன்ல இருந்து நம்ம வந்து ஆம், இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் நம்ம வச்சது கிடையாது. வை பிகாஸ் ஆனந்த் சாரோ இல்ல நான் அயோனியனோ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை தான் வந்து மேஜரா, அதாவது என்ன சொல்றது, ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸை தான் வந்து நம்ம வந்து அதில் மேஜராக நம்ம பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ அயோனியனை வந்து கிஃப்ட் சிட்டியில் வி ஹாவ் ரிஜிஸ்டர்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட், இதை பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும், கரெக்டா? ஸோ நம்ம நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும், அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் டச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சும்மா அங்கங்கே நோட் பண்ணி வச்சிருந்தேன். இவ்வளோ நாளாக அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஒன் பை ஒன் வி வில் ஸ்லோலி டச். இந்த வீடியோவில் நம்ம எதை கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஏன் இந்த யூஎஸ் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு அடுத்தது இதுல என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது, எப்படி நான் டைரக்டா யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி, அதுக்கப்புறம் ஒய் ஷுட் யூ ஸ்டில் கன்சிடர் டைரக்ட் இன்வெஸ்டிங் இன் யூஎஸ். ஈவன் நீங்க வந்து இப்ப இந்தியால கூட ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அந்த பராக் பரிக் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்து அது வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட ஸ்டில் நீங்க ஏன் நீங்க வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கப்புறமா எந்த இப்ப நீங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எதை வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி கூட நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஓகே. இதுக்குன்னு நான் வந்து எவ்வளவு ரூபாவை தனியா எடுத்து வைக்கணும், அதையும் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அட்வான்டேஜஸ் போயிடலாம். நல்லது தான் ஃபர்ஸ்ட் பேசணும், அதனால அட்வான்டேஜஸ்க்கு போயிடலாம். சி, யூஎஸ் மார்க்கெட்ல வந்து பொதுவா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னோவேஷன் வந்து அங்கிருந்து தான் கிரியேட் ஆகுது நிறைய இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரிய பெரிய கம்பெனியா இருக்கக்கூடிய மெட்டா, ஆப்பிள், அமேசான், என்விடியா, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், இதெல்லாம் உருவாகின இடம் அங்கதான். ஓகே, ஸோ அண்ட் இட்ஸ் அ மெச்சூர்ட் மார்க்கெட், மதர் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நம்ம எப்போதுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் அது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சின்ன சின்ன கம்பெனிஸும் இருக்கு, டிஎஸ்எம்சி இருக்கு, ஏஎஸ்எம்எல் இருக்கு, இதெல்லாமும் இருக்கு. ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ அப்கமிங்கா நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செமிகண்டக்டர் இந்தியாவில் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல இருக்கு. ஓகே, அதோட மேனுஃபேக்சரிங் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான பல ஸ்டாக்ஸ் இருக்கு, ஏஐ பேஸ்ட் லேர்னிங், டேட்டா சென்டர் கூலிங், அதுக்கப்புறம் ஹை டென்சிட்டி பேட்டரிஸ், இந்த மாதிரி பல செக்டர், ஸ்பேஸ் மைனிங். இந்தியாவில் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், கரெக்ட்? பட் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ வந்தது. ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கிருந்து ஆரிஜினேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம வந்து அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்தியால நீங்க வந்து ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களால வந்து 1, 2, 3 அப்படின்னு ஹோல் நம்பரை தான் நீங்க வாங்க முடியும். ஓகேவா? அங்க உங்களால ஃபிராக்ஷனல்ல கூட வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் $100 இருக்கு, $100 இருக்கு. நீங்க வந்து $10, அந்த $100 உள்ள ஸ்டாக்கை நீங்க $10 மட்டும்தான் நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் உங்களால வாங்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபிராக்ஷனல்ல வாங்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி என்வாயரான்மெண்ட், ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ராங் ரெகுலேட்டரி என்வாயரான்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு. செபி வாங்கின அடியை விட எஸ்இசி வாங்கின அடி ரொம்ப அதிகம். அதனால வந்து எப்படி சொல்லுவாங்க, இந்த காலேஜ்ல எல்லாம் வந்து சீனியர் ஜூனியர் சொல்ற மாதிரி எஸ்இசி தான் சீனியருங்க. ஸோ அதனால வேற வழி இல்லை, அவங்க வந்து ப்ரிப்பேரா இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதுக்கு அடுத்தது வந்து டைவர்சிஃபிகேஷன். சி இந்த டைவர்சிஃபிகேஷன்ல வந்து இதை பத்தி ரொம்ப நேரம் பேசலாம். ஓகே, டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஒரு டைவர்சிஃபிகேஷனா அப்படின்னு கேட்டா டெக்னிக்கலி எஸ், லாஜிக்கலி நோ அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறோம், அதுதான் அந்த டைவர்சிஃபிகேஷன் நம்ம சொல்றோம். லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்விட்டி மார்க்கெட் தான், அதுவும் ஈக்விட்டி மார்க்கெட் தான். ஸோ அங்கே இறங்கினா இங்கேயும் இறங்கும், அங்கே ஏறினா இங்கேயும் ஏறும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அதனால வாட் இஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் மாதிரி. இப்போ எப்படின்னா இப்போ பாண்டுக்கும் ஈக்விட்டிக்கும் வந்து டைவர்சிஃபிகேஷனான்னு கேட்டால் எஸ், ஏன்னா வேற வேற அசட்ஸ். கோல்டுக்கும் பாண்டுக்கும், கோல்டுக்கு பாண்ட், ஈக்விட்டிக்கும் பாண்டு, அப்போ சாரி ஈக்விட்டி அண்ட் கோல்டு இதெல்லாம் வந்து டைவர்சிஃபிகேஷன் எஸ், ஏன்னா வேரியஸ் அசட்ஸ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் மேஜரா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா யூஎஸ், அதாவது டாலரோட அப்ரிசியேஷன், ருப்பியோட டிப்ரிசியேஷன் அண்ட் டாலரோட அப்ரிசியேஷன், இதை நம்ம ஃபேக்டர் பண்ணலாம். இதுதான் அதுல இருக்கிற பாயிண்ட். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரிலேட்டட் டு டாக்ஸேஷன்ஸ் தான் இருக்கு. நீங்க இந்தியால இருந்து இப்போ யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் இப்போ நான் இந்தியால இருக்கேன், அதனால வந்து இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்ற அந்த கான்டெக்ட்ல தான் நான் பேசுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்தியால இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்க இப்போ வாங்கி 2 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு ஸ்டாக்கை வித்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்துடும். ஓகே, அதை விட பியூட்டி என்னன்னா இப்போ இந்தியாவில் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்னா 20% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க பண்றது வந்து உங்க ஸ்லாப் ரேட்ல வந்துடும். சப்போஸ் நீங்க 30% இருந்தீங்கன்னா 30% கட்டணும். அதோட ஐ மீன் நீங்க அதுல வர ப்ராஃபிட்டுக்கு, இப்போ $100 வாங்குறேன், $200 விற்கிறேன், $100 சம்பாரிச்சிட்டேன் இன்டூ ஐ மீன் மல்டிப்ளைட் பை உங்களோட குவான்டிட்டிஸ் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்க வந்து உங்க ஸ்லாப் ரேட்ல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். சப்ஜெக்ட் டு தட் நீங்க அதை 2 வருஷத்துக்குள்ள வித்துட்டா. பட் இந்தியா ஒரே வருஷம் தான் ஷார்ட் டேர்ம். ஓகேவா? அந்த மாதிரி வாட் இஸ் லாங் டேர்ம்? லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கு. நீங்க இந்தியாவில் பண்ணாலும் சரி, யூஎஸ் ஸ்டாக்ஸ் பண்ணாலும் லாங் டேர்ம் தான். பட் இந்தியாவில் லாங் டேர்ம் 1 year, அங்க லாங் டேர்ம் 2 years. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஒரு பெரிய நெகட்டிவா பாக்குறாங்க. அடுத்தது வந்து கன்வர்ஷன் சார்ஜஸ். உங்களுக்கே நல்லா தெரியும், டாலருக்கும் ருப்பிக்கும் உள்ள பெரிய அந்த போராட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதோட ஃபாரெக்ஸ் மார்க்அப், அதுக்கப்புறம் அந்த கன்வர்ஷன் சார்ஜஸ்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 1 to 3% இருக்கும். 1 to 3 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க். ஸோ நீங்க பேங்க் எந்த பேங்க் கூட டீல் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க பிளான் பண்ணிக்கணும். அது ஸ்டேட் பேங்கா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டா, இல்ல ஐசிஐசியா, இல்ல வந்து ஹெச்டிஎஃப்சியா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் போங்க. ஓகே, அண்ட் இதுல வந்து இந்த ஐடி ஃபைல் பண்ணும்போது அதே மாதிரி நீங்க இதெல்லாம் இன்வெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் வருஷம் நீங்க ஐடி ஃபைல் பண்ணணுமா, இல்ல நான் டிக்ளேர் பண்ணணுமான்னா எஸ். ஸோ நீங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல வாங்கியிருக்கீங்க, ஆனா விற்கவே இல்லை, எனக்கு தான் டாக்ஸே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஸ்டன்ட் உங்களுக்கு அங்க அசட்ஸ் இருக்குன்றத நீங்க எங்களுக்கு டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர்ல இங்க ஒரு 10-15 வருஷம் இல்ல 5-6 வருஷம் கழிச்சு நீங்க அதை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க கேபிட்டல் கெயினை ஃபேக்டர் பண்றதுக்கு இந்த சப்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த ஐடிஆர் ஃபைலிங் பிளஸ் வந்து யூஸ்வலா வந்து எப்படின்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து வித் ஹெல்ப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அங்கிருந்து வரும். எது? டிடிஎஸ், ஐ மீன் டிடிஎஸ் ஆன் டிவிடெண்ட். ஓகே, 25% வித் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வரும். ஏன் வினோத் அதை பத்தி நம்ம யோசிச்சு தான் ஆகணுமா அப்படின்னா, வை பிகாஸ் இந்தியாவோட யூஎஸ்ல வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. இந்தியாவில் வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், இல்லை வந்து அவங்களுக்கு எப்பெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அப்போ பண்ணலாம். பட் யூஎஸ்ல வந்து அந்த கல்ச்சரே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து எவ்ரி குவார்டர் அவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால யூ வில் கெட் பெட்டர் டிவிடெண்ட்ஸ் இன் யூஎஸ் மார்க்கெட்ஸ். அதனால நீங்க வாங்குற இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிடிஎஸ் வரும், ஐ மீன் டிவிடெண்ட் வரும், அதுக்கு உண்டான டிடிஎஸ் 25% வரும். இதெல்லாம் ஒன்று இருக்கு. அண்ட் ஃபைலிங் கேபிட்டல் கெயின்ஸ் ரிக்வயர்ஸ் ஃபில்லிங் அடிஷ்னல் செக்ஷன்ஸ். மற்ற செக்ஷன்ஸ் அடிஷ்னலாக ஒரு 4-5 செக்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும். அதே மாதிரி இந்த கால்குலேஷன் ஆஃப் கன்வர்ஷன் ரேட் அண்ட் இண்டெக்ஸேஷன், அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸேஷனுக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து
யோசிச்சு தான் இதை பண்ணணும். ஸோ இந்த 3 தான் இதுல வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த 2வது பாயிண்ட் நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு டெஃபினட்டா அயோனியன் வில் ஹெல்ப் யூ. வை? பிகாஸ் அயோனியன்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வி ஹாவ் 2 டீம்ஸ். ஒன்று வந்து டாக்ஸ் பிளானிங் டீம், இன்னொன்று ஐடிஆர் டீம். ஐ மீன் ஐடி ஃபைல் பண்ணக்கூடிய டீம். ஓகே, ஸோ இந்த டாக்ஸ் பிளானிங் டீம் கிட்ட கூட நீங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ், ஐ மீன் இஃப் யூ ஹேவ் அ லம்சம் இல்லை வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலா ஒரு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன், வித் ரிலேட்டட் டு டாக்ஸஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இது நிறைய பேர் நான் வந்து வெளியில மீட் பண்ணும்போது, மற்றவங்க எல்லா இடத்துலயும் நான் வந்து நிறைய பேரை மீட் பண்ணும்போது நான் பாக்குறேன், இந்த யூஎஸ் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் நானும் பண்ணணும், எல்லாம் கரெக்ட், எல்லாரும் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு சில விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த பக்கம் போகணும். அது என்ன அப்படின்னா, சி நானும் பண்றேன் யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதை விட, ஓகே, அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், என்ன இஸ் தேர் எனி பர்பஸ் பிஹைண்ட் தட் அப்படிங்கிறத, ஒரு பர்பஸை, ஸ்ட்ராங் பர்பஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் வந்து ஐ டூ ஹேவ் கூகுள் ஷேர்ஸ், ஐ டூ ஹேவ் மைக்ரோசாஃப்ட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பர்பஸோட பண்ணுங்கன்றது தான் பாயிண்ட். ஸோ இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி, இந்தியன் மார்க்கெட்ஸ் மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்காதீங்க, இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஓகே, ரைட். இப்போ யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்ல தான் திங்க் பண்ணணும். இது என்ன புதுசா ஒரு விஷயத்த சொல்ற வினோத், அயோனியன்னாலே லாங் டேர்ம் தானே, நீங்க எங்க ட்ரேடிங் அலோவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, கரெக்ட், we are not allowing trading, பட் ஸ்டில் லாங் டேர்ம் தான். அங்க நீங்க வெரி லாங் டேர்ம் நீங்க தான் அப்படிதான் யோசிக்கணும். நீங்க வாட் இஸ் லாங் டேர்ம் அப்படின்னா மினிமம் ஆஃப் 5 years and 10 years அப்படி அந்த ஹாரிசன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் உங்க கண்ணை வந்து அந்த யூஎஸ் பக்கம் திருப்பலாம். இல்லைன்னா வந்து தயவு செஞ்சு பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோட பர்சனல் சஜஷன். அண்ட் இந்த மாதிரி 5 to 10 years ஹாரிசான்ல நீங்க வந்து ஒரு யூஎஸ் மார்க்கெட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, நான் மேல சொன்ன அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது irrelevant ஆயிடும். கரெக்ட். அட் த சேம் டைம் ஏன் irrelevant ஆயிடும்? ஏன்னா 5-6 வருஷத்துல அது லாங் டேர்மா போயிடும். ஓகே, அடுத்தது இந்த ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் 1 to 3% ரிமைன்ஸ் ஃபிக்ஸட் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா ரொம்ப பெரிய லாங் ஸ்டாண்டிங்கா நீங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 1 to 3% வந்து ஓவர் கம் பண்ணி சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா பிகாஸ் டாலர் அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஓகேவா, ரைட். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது சொல்றேன். இதுல வந்து வினோத், சரி இதெல்லாம் ஓகே, நீ வந்து ப்ரோ சொன்ன, கான் சொன்ன, இதெல்லாம் ஓகே, நீ வந்து எந்த பிளாட்ஃபார்ம் சொல்ல மாட்டிய அப்படின்னு கேட்டா, சி பர்சனலி ஸ்பீக்கிங் எல்லா பிளாட்ஃபார்மும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியால வந்து இண்ட் மணின்னு ஒன்று இருக்கு, வெஸ்டர்ட்னு ஒன்று இருக்கு, இப்போ புதுசா வந்து டிக்கர் டேப்னு நினைக்கிறேன், டிக்கர் டேப், கரெக்ட், டிக்கர் டேப் வந்து டிக்கர் டேப்பா, கரெக்ட், டிக்கர் டேப் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட் ஐ ரெக்கமெண்ட் அப்படின்னா, ஐ ரெக்கமெண்ட் ஐபி கேர். ஏன் ரெக்கமெண்ட் பண்ற? உனக்கு அவங்களுக்கு ஏதோ டைப் இருக்கா அப்படின்னா ஒரு டைப்பும் கிடையாது. நான் பர்சனலா அதை யூஸ் பண்றேன், அதனால நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். பியாண்ட் திஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னா எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்மால் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த இந்தியால நான் சொன்ன இன்பனி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க யூஎஸ்ல யாரோ ஒருத்தர் கூட டைப்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும். சாரி, லிமிடெட் ஸ்டாக்ஸ் இந்த சென்ஸ் வந்து எப்படி ஒரு மேபி ஒரு 400-500 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், இல்ல 100-200 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கலாம். பட் இந்த ஐபி கேர் பிளாட்ஃபார்ம்ல இட்ஸ் அ டைரக்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த ஐபி கேரோட பிரசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 50 கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஈவன் இந்தியால கூட இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, சிங்கப்பூர், யூகே, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஐபி கேர்ல வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ரொஃபைல், தே வில் அலோவ் யூ டு இன்வெஸ்ட் ஆர் நேவிகேட் இன் லாட் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஓகேவா, ஸோ இது அதனால அது போகலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். அதுவும் டிஸ்கவுண்ட் புரோக்கிங்னு கேட்டா எஸ், நம்ம இன்வெஸ்டட் இவங்கள மாதிரி அவங்களும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கிங் தான். ஸோ நீங்க இதை போய் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, அனலைஸ் பண்ணும்போது யூ வில் கம் டு நோ. ஆல்வேஸ் தேர் வில் பி ஒரு இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு சிலது அட்வான்டேஜ் இருக்கும், ஒன்றுத்துல இது இருக்கும், அதுல இருக்கும். பட் நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது கம்ஃபர்டா இருக்குன்றத பாருங்க. அண்ட் யூஎஸ் ஓகே, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஆல்ரெடி யூஎஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்
நம்ம வந்து யூஎஸ் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பராபரி ஃப்ளெக்ஸி கேப் இல்லை அந்த மாதிரி எடில்வைஸில் கூட ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு. இந்தியாவில இருந்தே நீங்கள் வந்து மோத்திலால் ஆஸ்வாலோட அந்த S&P 500 நாஸ்டாக் 100 இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னா கூட ஸ்டில் நீங்கள் டைரக்ட் இன்வெஸ்டிங் ஆல்வேஸ் சி யூஸ்வலாக என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு. அப்படி கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, முதல்ல கேள்வியை சொல்லிடுறேன். சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? மியூச்சுவல் ஃபண்ட் ஆனந்த் சார் வந்து வேணாம் வேணாம்னு சொல்றாரு. சரி, நான் ஒரு விஷயம் எப்போதுமே சொல்லுவேன். ஆனந்த் சார் சொல்றது புரியுதா அப்படிங்கறதான் கேள்வி. ஆனந்த் சார் சொல்றது என்னால நல்லா இன்டர்பிரட் பண்ண முடியுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கோ ஃபார் டைரக்ட் இன்வெஸ்டிங். ஆனந்த் சார் சொல்றதே எனக்கு சுத்தமா புரியல, என்னால இன்டர்பிரட் பண்ணிக்க முடியல, இது ரொம்ப ட்ரை சப்ஜெக்டா இருக்கு, இந்த ஃபைனான்ஸே ஒரு பெரிய தலைவலி சார் அப்படிங்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிடுங்க குவைட்டா. இதுதான் வந்து பாயிண்ட். ஸோ அதனால இங்க அயோனியன்ல வி ஹேவ் லிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து எஸ் உங்களுக்கு ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம். ஸோ அதனால இதுதான் விஷயம். ஓகே, ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஸ்லைட்லி ஹையர் தேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆனா இது என்னன்னா ஒரு கான்சென்ட்ரேட்டடா நம்ம பண்றது மூலமா நம்ம அதை வந்து பண்றோம். ஓகே, அடுத்தது சார் நான் இப்பதான் உள்ள வரேன், பிகினரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் சர்டன் ETF. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனந்த் சார் நமக்குலாம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க, நிஃப்டி 50 வாங்கு, ஃபார்மா பீஸ் வாங்கு, ஐடி பீஸ் வாங்கு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் என்ன? ETF, இண்டெக்ஸ் ETF அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கேயும் ETFs இருக்கு. இந்த QQQ, அதுக்கப்புறமா VTI, VOO இதெல்லாம் வாங்கலாம். இதை விட பியூட்டி என்னன்னா, இங்க நீங்க கோல்டு பீஸ் வாங்குறீங்களா, அந்த மாதிரி அங்கேயும் கோல்டு ETF நீங்க வாங்கலாம். அதாவது டாலர்ல கோல்டு. ஓகே, ரைட். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால வந்து ஐயோ நான் அங்கே ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் ஸ்டாக் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். யூ கேன் ஆல்வேஸ் ரன் த ஷோ வித் இண்டெக்ஸ் ETFs, கோல்டு ETFs இது ரிலேட்டடாகவும் இவங்க தாராளமாக பண்ணலாம். ஓகே, அடுத்தது இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். எவ்வளோ ரூபாவை நாங்க அலோகேட் பண்ணி வைக்கணும், அது வந்து ஆல்வேஸ் ஒரு சேலஞ்சிங் பார்ட் தான். ஓகே, நிறைய பேர் வந்து நான் பேசும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா, சார் என்னோட மேஜரும் நான் அங்கே தான் சார் பண்ண போறேன், மேஜரும் நான் அங்கே தான் பண்ணிடுவேன் அப்படின்றீங்க. இது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த கான்டெக்ட் வந்து என்னன்னா ஃப்ரம் இந்தியால இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் நான் இப்போ நான் பேசுறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல மேஜரா நீங்க அங்க கொண்டு போங்க. நோ, அதெல்லாம் இல்லை. ஒரு ஸ்மால் போர்ஷன் நீங்க அங்க கொண்டு போங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உங்களுக்கு வந்து நூக் அண்ட் கார்னர் தெர் ஆர் பீப்புள் டு கைட் யூ ஆன் இந்தியன் மார்க்கெட்ஸ். கரெக்டா? அதுல இருக்க nuances பார்த்து இதுல எங்கன்னா போய் மாட்டிருந்தீங்களா வந்து டக்குன்னு அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி வெளில வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர். பட் அதை வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸை பத்தி நீங்க போய் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஃபர்தரா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் போன உடனே அப்படியே வெறிகுண்டு ஜம்ப் பண்ணி அது உள்ள போறதெல்லாம் வந்து அட்வைசபிளே கிடையாது. ஓகே, and although it is a form of equity, I treat US investing as a separate asset class. அது ஒரு தனி அசட் கிளாஸாவே பார்க்கறது பெட்டர். ஓகே, ஏன்னா அதை இப்போ நீங்க வந்து இப்போ அசட் கிளாஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ எப்படி வந்து ஈக்விட்டிஸ் ஒன்று, கோல்டு ஒன்று, ஃபிக்ஸ்ட் இன்கம் விச் இஸ் பாண்ட் ஒன்று, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஒன்று, அந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் தனி அசட் கிளாஸாக பார்க்கறது நல்லது. அது ஒரு தனி அசட் கிளாஸ்ன்னு கேட்காதீங்க. இந்தியாவில் ஈக்விட்டிஸ் வாங்குறதும் யூஎஸ்ல ஈக்விட்டிஸ் வாங்குறதும் ரெண்டும் ஈக்விட்டி தான். என்ன அது டாலர்ல ஈக்விட்டி, இது இந்தியா ருபியில ஈக்விட்டி, தட்ஸ் ஆல். ரெஸ்ட் ஆல் ஒன் அண்ட் த சேம் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் பாயிண்ட். திங்க் ஆஃப் லாங் டேர்ம் அண்ட் இன்வெஸ்ட் ஒன்லி த அமௌண்ட் யூ நீட் டு யூ ஒன்ட் நீட் ஃபார் இயர்ஸ். இது நம்ம ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின பாயிண்ட் தான். ஸோ அதனால ரொம்ப லாங் டேர்ம் பேசிஸ்ல அதுல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் வந்து பொதுவா அப்படியே சொல்லிட முடியாது. உங்களுக்கு இவ்வளவு பண்ணா போதும், இவ்வளவு பண்ணுங்க, இந்தாங்க 10% பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் இல்லை என்னோட டீம் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அனலைஸ் யுவர் பொசிஷன். உங்களோட நாங்கள் ப்ரொஃபைல் பண்ணணும். ப்ரொஃபைல் இந்த சென்ஸ் உங்களோட இன்கம் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன, உங்களோட அசட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, நீங்க பணம் கம்மியா வச்சிருக்கீங்களா இல்லை நிறைய வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் யூஸ்வலா. ஸோ அதனால ஆல்வேஸ் நான் என்ன சொல்றேன்னா, இங்க அயோனியன்ல இருக்கக்கூடிய அந்த உங்களோட ஆரம்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆரம்ஸ் கிட்ட கேட்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கோங்க. அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்னா மாசம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை.
அதுல ஒன்றும் அவ்வளோ பெரிய கதைகள்லாம் ஒன்றும் இல்லை. பட் இயர்லி ஒன்ஸ் நீங்க வந்து பண்றது நல்லது. வை பிகாஸ் ஏன் இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சம்பளம் ஏறும் இறங்கும். அதே மாதிரி உங்களோட நம்மளோட மார்க்கெட் ஏறும் இறங்கும். அண்ட் உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் ஏற்றங்கள் இருக்கலாம், இறக்கங்கள் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது இது எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்றது பெட்டர். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இன் ஃபினான்ஷியல் பிளானிங் என்ன பொறுத்த வரைக்கும் பிக்சரைஸ் பண்ணிட முடியும். எக்ஸல்ல கால்குலேஷன் போட்டுற முடியும். 60ல எப்படி இருப்ப, 70ல எப்படி இருப்ப, உனக்கு 60ல எவ்வளவு காசு இருக்கும், 80ல உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கும், இதெல்லாம் அழகா சொல்லிட முடியும். பட் அந்த பாத் வந்து ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த்ஸுக்கு நம்மளால ஒரு வியூ பார்க்க முடியும். அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா ஒரு 12 மாசத்துக்கு உண்டான ஒரு கதையை நம்மளால பார்க்க முடியும். அவ்வளவுதானே தவிர இங்கிருந்து அந்த 12 மந்த்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் அங்கிருந்து இன்னொரு 12 மந்த்ஸ்க்கு நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால எவ்ரி இயர் வந்து உங்களோட ரிவ்யூவை வந்து உங்களோட அயோனியன் எம்ப்ளாயிஸ், ஐ மீன் ஆர்எம்ஸ், உங்களோட டெடிகேட்டட் ஆர்எம் கிட்ட பேச ஆரம்பிங்க. ஸோ ஆர்எம் இருப்பாங்க, ஆர்எம்க்கு மேல டிஎல் இருப்பாங்க, டிஎலுக்கு மேல பிரான்ச் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு ஜோனல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து பேசலாம் பாயிண்ட். நான் வந்து உங்களா கூட நிறைய டைம் கனெக்டடா இருக்கேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியால கனெக்டடா இருக்கேன். நிறைய பேருக்கு என்ன தெரியுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் என்னோட டீம்ல இருக்கவங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ் வந்து நானே நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்றதெல்லாம் உண்டு. ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்போஷர் தானே. ஸோ அதனால வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை பண்ணிக்கோங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். அடுத்தது, சரி ஓகே சார், யூஎஸ்ன்றீங்களே. ஆனந்த் சார் ஜப்பான் மார்க்கெட்டை பத்தி பேசுறாரு, யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் பேசுறது அப்போ நீங்க வந்து ஜப்பான்ல போய் ஜப்பான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்குவோமா அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நீங்க கரெக்டா அவரோட அவரோட இதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஜப்பான் ஆரிஜின்ல உள்ள ஸ்டாக்ஸ், யூரோப்பியன் ஆரிஜின் உள்ள ஸ்டாக்ஸ்ல இன்னும் யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல தான் அவர் வாங்குறாரு. என்னதான் வந்து அந்த அந்த கண்ட்ரியோ இல்ல வாட் எவர் அந்த பிலீஃப் இருந்தா கூட ஸ்டில் கரன்சி பெட் பண்றதுன்னு பார்த்தா ஸ்டில் டாலர்ஸ்ல தான் ஆனந்த் சார் பெட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஃபைன், ரைட். அயோனியன்ல வாட் இஸ் ஹேப்பனிங்? அயோனியன்ல வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், யூஸ்வலா அயோனியன்ல வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனசுல இருக்கும், இங்க போனாலே கொஞ்சம் காஸ்ட்லி தான்ப்பா அப்படின்னு. பட் ஸ்டில் நான் சொல்றேன், இந்த ஒரு விஷயத்தை நீங்க யாரும் ஆம், ஒத்துக்காம இருக்க மாட்டீங்க. அதாவது நீங்க கொடுக்குற பணத்தை விட உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பெட்டரா இருக்கும். இங்க உங்களோட ஜேர்னி நல்லா இருக்கும். ஐ மீன் ஜேர்னி போரிங்கா இருந்தா கூட உங்க பணம் சேரும் அப்படிங்கிறது தான். பரவாயில்ல, என்ன மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது தெரியுது. ஓகே ரைட். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இங்க அயோனியன்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோமானா, எஸ் கொடுக்குறோம். எப்பதுல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? டிசம்பர் 2022ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு ரூபாய் வாங்குறீங்க? $300 வாங்குறோம். ஓகே, $300 ஐயோ வினோத் என்ன எவ்வளவு பணமா அப்படின்னா, எஸ். ஓகே, ஏன்னா இந்த $300 வாங்கிடுற. ஓகே, இதுக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்த் ஆன் மந்த் எவ்ரி மந்த் செகண்ட் சாட்டர்டே போல இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களோட இமெயிலுக்கு அனுப்புவாங்க. யாரெல்லாம் இதுல சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த இமெயில அனுப்புவோம். இந்த இமெயில ஆஸ் யூஷுவல் தான். சி த கான்செப்ட், இதே டிஃபன் காஃபி தானா? எஸ், இதே டிஃபன் காஃபி தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கணுமா? எஸ், கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கணும். லாங் டேர்முக்கு தான் வாங்கணுமா? லாங் டேர்முக்கு தான் வாங்கணும். இந்தியன் மார்க்கெட்டை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட்டை அனலைஸும் பண்றோம். ஸோ இன் தட் வே உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸை கொடுத்துருவோம். ஒரு 4ல இருந்து 5 ஸ்டாக்ஸை கொடுத்துருவோம். அந்த ஸ்டாக்ஸை நீங்க வாங்கிக்கலாம். நான் சிம்பிளா சொல்றேன். யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல வந்து இந்த டாலர் அப்ரிசியேஷன் சொல்றேன்ல, டிசம்பர் 2022ல ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து $80. அப்பவே நம்மால் வந்து செஞ்சுரி போடும் நம்மளை எல்லாரையும் வெறுப்பேத்தினாரு. மீனிங் ஏறக்குறைய செஞ்சுரி அடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. சரியா? 80ல இருந்து இப்ப அது 96க்கு ஏறக்குறைய 20% ஜம்ப் அப்படின்னா கூட அது நீங்க சிஏஜிஆர் ரிட்டர்னா கணக்கு போட்டீங்கன்னா ஏறக்குறைய டேர் மினிமம் அந்த லோயர் சைடு அட்லீஸ்ட் உங்களுக்கு 3ல இருந்து 3.5%. ஒண்ணுமே இல்லை, ரூபாவை அங்க அமிச்சாலே உங்களுக்கு 3.5% வந்து அப்ரிசியேஷன் இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. ஸோ யூஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க எங்ககிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ஐ மீன் ரினியூ பண்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி உங்க போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, ஒரு சிலர் வந்து நீங்க ரிவீல் பண்ண மாட்டீங்க. ரிவீல் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் அதை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தட் எங்களோட இன்புட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி போகும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து அங்க குவார்ட்டர்லி நிறைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து
அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது. இது இல்லாம ஒரு சிலர் இப்படி இருப்பீங்க. மேபி இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இந்த இது இருக்காது. பட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க பல பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பீங்க. ஓகே, வெளிநாட்டில் இப்போ துபாயில் இருப்பீங்க, இல்லைனா வந்து கல்ஃப்ல இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லம்சமாவே வந்து டாலர்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி அது இருக்காது. பட் அப்ராட்ல இருக்கவங்களுக்கு அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்தியாவில் நீ பாண்டு சொன்னீங்க, அந்த மாதிரி பாண்ட் வந்து இங்க யூஎஸ்ல சொல்லுவியா அப்படின்னு கேட்டா, யூஎஸ்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டா இந்தியாவில் வாங்குற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பாண்ட்ஸை வாங்க முடியாது, வாங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டோம். ஓகே, செகண்ட், அதுக்கு பதில் பாண்ட் இடிஎஃப்ஸ்ல நம்ம கொடுப்போம்னா கொடுப்போம். பட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் இந்தாங்க இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்றது. இப்போ நம்ம இங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஈக்விட்டி இடிஎஃப் இந்த மாதிரி அது ஜஸ்ட் லைக் தட் போய் வாங்கிடுற ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, எவ்வளவு வாங்கணும், யாரு வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குன்றதுனால அதை ஒரு கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதுவும் ஃபீ பேஸ்டு தான், கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அதை நாங்க ரிவீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால இது வந்து ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு $10,000 வச்சிருக்கீங்களா, 10,000 அண்ட் அபோவ் ஆர் 15,000 அண்ட் அபோவ் டாலர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் என் சைடில் பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஓகே, வாட் அபவுட் எஸ்டேட் டேக்ஸ்? பரவலா இந்த விஷயத்த ஒரு பேசிட்டு இருக்காங்களே, எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னா, எஸ்டேட் டேக்ஸ் இஸ் தேர். இந்தியாவில் இல்லை, அதனால நம்ம இதை வந்து பெருசா நம்ம மைண்ட்ல உள்ள போனது கிடையாது. பட் எஸ்டேட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஎஸ்ல உண்டு. அதாவது நம்ம காலத்துக்கு பிற்பாடு அது வந்து அது எப்படி போகணும், எப்படி அதெல்லாம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். நம்ம காலத்துக்கு பிற்பாடு வந்து $60,000 மேல யூஎஸ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து எஸ்டேட் டேக்ஸ்ன்றது ஒன்று வரும். ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்னா எஸ், ஹேண்டில் பண்ண முடியும். பட் சேம் இதை நீங்க வந்து எங்ககிட்ட பேசும்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட், ஹவு டு ஹேண்டில் திஸ் அப்படிங்கிறது. இட்ஸ் ஆல் அபவுட் டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு ரேடார் மாதிரி பார்த்துன்னே இருக்கும். அதில் நம்ம வந்து வரோமா இல்லையாங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, பட் லீகலி ஆர் டெக்னிக்கலி வி ஆர் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், பியூட்டிஃபுல்லான விஷயம். இது வந்து ஆனந்த் சாருக்கு தான் இந்த கிரெடிட் போகும். அது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நீங்க ஏதோ ஒரு வருஷம் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் 22 இருந்து டிசம்பர் 23 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்திருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டாக்ல செல்லிங் வருது, இல்ல அதுல எக்ஸிட் வருது அப்படின்னா, டெஃபினட்டா அயோனியன் வில் கால் யூ அண்ட் டெல் யூ தட் ப்ளீஸ் எக்ஸிட். நீங்க அந்த டைம்ல இதை வாங்கியிருக்கீங்க, இதை நீங்க எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த விஷயத்த செய்யறோம் அப்படிங்கிறதையும் நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க கீழே இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இது என்ன கீழே இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். பட் இப்போ நீங்க ஒரு சிலருக்கு மைண்ட்ல ஓடும், ஐயோ இந்த $300 இல்லாம என்னால எதனா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே மைண்ட்ல இருக்கும். அதுக்கு தான் இந்த பதில். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸை பத்தி எனக்கு தெரிஞ்சு இதை விட இன்னும் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் சேர்த்து ஆனந்த் சார் வந்து பீரிச் சேனல்ல பேசியிருக்காங்க. ஆனந்த் சார் பேசியிருக்காரு. ஸோ அதே மாதிரி மணி பேச்சுலேயும் அங்கங்க அந்த ஸ்டாக்ஸை பத்தி பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கூட யூ கேன் கன்சிடர் பண்றது ஜஸ்ட் லைக் தட். அப்படியே ஆனந்த் சார் தான் பேசுறாருங்கிறதுனால போய் வாங்கணும்ன்றது பாயிண்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு டிப் கிடைக்கும் அங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து அங்க அந்த ஸ்டாக்ஸை பத்தி நம்ம பார்க்கலாமா, பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அதுல வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த சென்ஸ் நீங்க அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ திடீர்னு யூனிலிவரை பத்தி பேசுறாரு அப்படின்னா, இந்தியாவில் வாங்குறத விட அங்கே யூஎஸ்ல வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டொயோட்டாஸ் பத்தி பேசியிருக்காரு, ஹோண்டாவை பத்தி பேசியிருக்கிறாரு, இந்த பெர்க்ஷே ஹாத்வே கரெக்ட் அடிக்கடி பேசுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க யூ கேன் டூ திஸ். ஓகே, பியாண்ட் திஸ் என்னோட டீம்ல இருந்து ஒரு சில விஷயங்களை பத்தியும் இப்போ நான் ஆல்ரெடி டச் பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க எல்ஆர்எஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு, விச் இஸ் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்ஆர்எஸ்ல வந்து அப் டு 10 lakhs ஒரு வருஷத்துக்கு நீங்க அனுப்ப முடியும். ஓகே, அண்ட் அதுக்கு மேல நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா 20% டிசிஎஸ் இருக்கும். அதாவது கன்வர்ஷன் ரேட்டு, டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ், அதுக்கப்புறமா இந்த 10 லட்சத்துக்கு மேல நீங்க வந்து அனுப்பும் போது வாட் வில் ஹேப்பன், இந்த டிசிஎஸ் வரும். ஓகே, ஸோ இதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா?
அண்ட் ஒரு சில விஷயங்களை பத்தியும் இங்க இருக்கு. வை வி ஆர் பிரைமரி ரெக்கமெண்டிங் யூஎஸ் இதை பத்தி நம்ம பேசிட்டோம். டாக்ஸேஷன் பார்ட்ஸை பத்தி நம்ம பேசிட்டோம். ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய பேர் ஹையா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. கரெக்ட், ஹையா தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, அட்லீஸ்ட் உங்களால் வந்து ஒரு $500 to $800 போல ஒரு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு 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 பட்ஜெட் இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த 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 சப்ஸ்கிரிப்ஷனை எடுங்க அப்படிங்கறத சொல்றோம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆர் கேரண்டீட் அண்ட் கவர்ட் வித்தின் 1 year ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ. இந்த சரி சப்ஸ்கிரிப்ஷன் தான் எடுத்துட்டோமே, இதுல வந்து ரிட்டர்ன்ஸ்லாம் கேரண்டீடான்னு கேட்டீங்கன்னா நோ, அது வந்து கேரண்டீட் கிடையாது. ஓகே, ஸோ show interest in watching Anand's video and understand the impact of rupee depreciation. However, many are comfortable investing US to have preferably 1 year. ஸோ இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து டெஃபினட்டா $500 ஒரு 50,000 ரூபாய் மாதிரி, கரெக்டா? ஸோ 50,000 ரூபாய் எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அதாவது இந்தியாலையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு கையில ஒரு 50,000 இருக்கணும். அது பேர் கொழுத்த பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் 50,000ன்றது வந்து ஒரு சின்ன பணம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த பணத்தை நம்ம எல்லாராலையும் பண்ண முடியுமானா டெஃபினட்டா பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்க கரெக்டா 2-3 டைம் இதை கேட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஓகே, அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் யூஎஸ் ஸ்டாக்ஸ் எனி அதர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதை பத்தியும் நம்ம பேசினோம். ஓகே, அண்ட் கைண்ட்லி ப்ரொவைட் கம்பேரிசன் இந்தியன் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங் டர்ம் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் growth potential. இந்தியாவில் இருக்கிற ஒரு growthக்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய growthக்கும் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்தியாவில் எனக்கு வந்து இப்போ 20% வருது, ஏன் யூஎஸ்ல வருது, யூஎஸ்ல வரல அப்படின்னு வராது. ஓகே, ஸோ இந்தியாவில் உங்களுக்கு 10% வர்றதோ அங்கே அங்கே வந்து உங்களுக்கு 6% வர்றதோ இட்ஸ் ஆல் ஒன் அண்ட் த சேம் தான். ஸோ ரெக்கமெண்டட் இன் மினிமம் ரெக்கமெண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி இதுதான் 800-600. இஸ் பிரைமர்லி லாங் டர்ம் இன்வெஸ்டர் மினிமம் பி சூட்டபிள் ஃபார் கிளைண்ட்ஸ் லுக்கிங் ஃபார் ஒன்லி 1 year. அதாவது ஷார்ட் டேர்ம்ல நீங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, அதர் வந்து சஜஸ்டட் ஹோல்டிங் பீரியட் ஃபார் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஏற்கனவே நம்ம இதை பேசணும் 5 to 10 years கிட்ட. அந்த மைண்ட் செட்ல இருந்தா மட்டும் இது பக்கம் வாங்க, இல்லைன்னா டெஃபினட்டா சொல்றேன் வராதீங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து நம்ம தான் வந்து நம்ம எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்லாம் போய் ஒரு ப்ராடக்ட்டை பண்ணணும், ஐ மீன் ஒரு ப்ராடக்ட்ல இல்லை ஒரு அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கங்கணம்லாம் கட்ட முடியாது. சரியா? ஸோ நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு. அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். ஓகே, அண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூஸ் ஆர் கண்டக்டட். இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். brokerage கம்பெனி இந்தியன் ரிசர்வ் ஃபெமிலியர் டு brokerage இந்தியன் இன் மணி அண்ட் லிஸ்டட் ஹவர் ஓடி. ஸோ இதை தான் சொல்ல வந்தேன். ஒரு சில டைம் இப்போ நான் இப்போ இங்கே அயோனியில் உங்களுக்கு ஓடிசி ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எதனா கொடுக்குறோம் அப்படின்னா இதுல இந்திய இன் மணிலையோ இல்லை வெஸ்டர்லையோ உங்களால வாங்க முடியாது. இந்த ஓடிசி ஸ்டாக்ஸுங்கிறது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஸ்மால் கேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எதனா ஸ்டாக்ஸ் வரும்போது உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம இருக்கும். அதனாலதான் இன்டராக்டிவ் புரோக்கர்ல இருந்துக்கோங்க அப்படிங்கிறது விஷயம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அயோனியன் வித் சப்ஜெக்ட் டு யூஎஸ் மார்க்கெட்ஸ், யூஎஸ் ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, அண்ட் உங்களுக்கு இதுல வந்து ஃபர்தரா டவுட்ஸ் இருக்கு, இல்லை வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு இருந்தா ஆல்வேஸ் ஐ வில் ரெக்கமெண்ட் உங்களோட அயோனியனோட ஆரம் கிட்ட ஒரு முறை பேசுங்க. அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபினான்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அயோனியன் சைட்லேருந்து ஒரு இன்புட் வரும். ஓகே, மற்ற விஷயங்கள் எல்லாமும் அனலைஸ் பண்ணிட்டு வி வில் லெட் யூ நோ. ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஸோ ஃபர்தராக வேற எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டா நான் அதை அட்ரஸ் பண்றேன். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.